39 ஆண்டுகள் உடம்பு முழுச ரக இருக்கிறான் ஒரு விட்னஸ். 39 ஆண்டுகள் சொரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டு கை ஃபுல்லாக சொறி, உடம்பு பூரா அந்த வியாதி, கால் ஃபுல்லாக அந்த வியாதியின் கொடுமை தாங்க முடியாது. அவருடைய கணவர் ஒரு சலேஷன் ஸ்கூலில் ஒரு அக்கௌண்டண்டாக இருக்கிறார். அருமையான ஒரு தேவ மனிதன் அவர். அப்போது அவங்க சொல்கிறாங்க, என் மருமகள், அருமையான மருமகள், என் உடம்புலே தோல் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும், அதை கூட்டுவாங்க, ஆரோசியப்படாமல் என்னை அன்பு செய்தா என் மருமகள் சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 1 மாதம் 2 மாதம் எங்களுக்கு தெரியாது. அப்போது ஒரு போன மாதம் அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன் நாங்கள் போயிருந்தோம். செப்டம்பர் அக்டோபரில் போயிருக்கும் பொழுது நாங்கள் வருஷத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தான் அக்கா வீட்டு ஜபத்திற்கு நாங்கள் செல்வோம். அப்போது நான் சொன்னேன், இங்கே ஒரு சகோதரி 26 27 வருஷம் அந்த வியாதியிலிருந்து விடுதலை செஞ்சாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு தடவை சாட்சி சொன்னாங்க. பாடி வந்திருக்காங்களா சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். இதைத்தான் சொன்ன, கடவுள் கணவர் கைவிட்டாலும் கடவுள் அவங்கள கைவில்லைன்னு சொல்லி இவங்க சொன்ன சாட்சி அங்கே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு அது வரைக்கும் இந்த நோயெல்லாம் சுகப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, தெரியல, கேட்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ செய்திலாம் முடிஞ்சு நாங்கள்லாம் ஜெபிச்சு முடிச்ச ஒரு படம் அவங்களுக்கு அப்போ தான் சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டம், துன்பம், நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது, சட்டையை போட முடியாது, சுடிதார் தவிர அவங்க எதுவும் போட முடியாது, ஃப்ரீயாக தொலைத்தலும் போட்டால் தான் உடம்பெல்லாம் எரியும், ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கவே முடியாதுங்க. சிவப்பாக இருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போது நாங்கள் செய்திலாம் கொடுத்து ஜெபிச்சு முடித்தோம். அப்போ அவங்கள பார்த்தோம், தனியாக சந்தித்தோம், நானும் மனைவியும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அவங்களோட பேசணும். அப்போ அவங்களுக்கு சில வழிகள்லாம் சொன்னோம். ப்ளீஸ் லிசன் டு மீ. நந்தகுமார் செல்ல அப்புறம் பார்க்கலாம் இல்லையா? நன்றி. அப்போது நாங்கள் என்ன செய்தோம், உடனே ஜெபிக்க கடவுள் சொன்னார். அவங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்தோம். ஹோலி ஆயில் வச்சுருந்தோம், பரிசுத்த தைலத்தை வச்சுருந்தோம். அந்த தைலத்தையும் ஆண்டர் பாடுபட்ட சிலுவை எடுத்து போயிருந்தோம். நானும் மனைவியும் ஜெபித்தோம். நந்தகுமார் பிரதர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ அவங்க காலெல்லாம் எடுத்து, அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே எடுத்து பரிசுத்தாவின் தைலத்தால் நானும் என் மனைவியும் ஹேண்ட் க்ளோஸ்லாம் போடலை, ஃபுல்லாக உடம்பு முழுசும் தடவி, கழுத்தில் கை கால்லாம் தடவி நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதம் கடந்த புதன்கிழமை நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ அவங்க பார்க்கும்போது புடவையில் வந்திருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அப்போ கையெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஃப்ரெஷ் தோல் எப்படி இருக்கும், அவ்வளோ அருமையான தோல் தான். நாங்களுக்கு அவங்க ஒன்றும் இதுவரை சொல்லலையே, அக்காவும் ஒன்றும் சொல்லிருன்னு சொல்லி நாங்களும் ஒன்றும் ஆண்டவருக்கு தோஸ்திரம் பண்ணிட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். முடிச்சிருப்பட அவங்களே வந்து சாட்சி சொன்னாங்க, 39 ஆண்டுகள் என்னை வாட்டி வரைத்த இந்த கொடுமையான இந்த நோய் என்னை விட்டு கடவுள் அகற்றி விட்டார், பரிபூர்ணமாக நான் சுகமாக்கப்பட்டேன் கடவுளால் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு ஒரு பதிலே கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் இந்த தடவை 2-3 மாசமா சுகமானோன்னே மீன் சாப்பிட்டு பார்த்தேன், ப்ரான் சாப்பிட்டு பார்த்தேன், மட்டன் சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு எந்த தீமையும் வரவில்லை, கடவுள் அப்படி என்னை சுகப்படுத்தினார், நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சாட்சி சொன்னார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடவுள் உங்க வீட்டுக்கு அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வராரு. கம்பு எடுத்துக்கலாம், நெல் எடுத்துக்கலாம், தங்கம் எடுத்துக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், உடல் சுகம் எடுத்துக்கலாம், சந்தோஷம் எடுத்துக்கலாம், சமாதானம் எடுத்துக்கலாம். அப்படித்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் வராரு. கடவுள் உங்க எந்த அளவுக்கு அந்த விவிலிய அறிஞர் தாவீது சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு, உங்களுக்கு பாலைவனத்துல செடி முளைக்கவே முடிக்காது, டெசர்ட் வில்டர்னஸ், அங்க செடிகடி முளைக்காது, அங்க பசுமையா இருக்கும். அந்த பசுமையில ஆடு மேய்தான், இடமே இல்லாம நெருக்கி 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 ஆடுகள் மேய்க்கும். அந்த அளவுக்கு ஐயா எனக்கு உதவி வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நீங்க அந்த அளவுக்கு பலருக்கு மேய்ச்சலை கொடுப்பீங்க, நன்மைகளை கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்களை உயர்த்த போறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுள் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, சார் என் லேண்டில், அது ஒரு 2-3 மாசம் ஆச்சு, அவங்க சொன்னாங்க எனக்கு பட்டா கிடைக்க மாட்டேங்குது, பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த லேண்டில் வீடு கட்ட நினைச்சோம், எங்களுக்கு பட்டா கிடைக்கவே மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ சகோதரிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த இடத்துல போய் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ
அப்பெல்லாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயனல் ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகாமல் மூவரு தெய்வத்துக்கு நீங்க மகிமை கொடுங்க. போயிட்டு சொல்லிட்டு வாங்க, மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு வாங்க, அந்த இடத்துல மூவரு தெய்வத்துக்கு மகிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ரெண்டையும் அவங்க டெய்லி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மாதம் செஞ்சு விட்டுட்டு அப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், ஒரு 2 மாசத்துல இதுவரை பல வருடங்களாய் கிடைக்காத அந்த பட்டா ஒரிஜினல் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். அப்புறம் ஜஸ்டின் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் சாட்சி சொல்லிருக்கார், செய்தி கொடுத்தவர் பாடு சாட்சி சொல்லுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டுமல்ல, கடவுள் உயிரோட இந்த மத்தியில நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிற மத்தியில கடவுளை நன்றி சொல்லி ஆராதிக்கிற இடத்துல கடவுள் இல்லாம இருக்கவே மாட்டாரு. அவர் இங்க வாழ்றாரு, உங்க உள்ளத்துல வாழ்றாரு. எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள், கடவுள் இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமா? ஹாப்பி நியூ இயர். இது என்ன சவுத்து போன வெடி மாதிரி இருக்கு? ஹாப்பி நியூ இயர். இன்னும் பத்தல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் கடவுளே பிள்ளைங்க போல் இருக்கு. கடவுளை பத்தி சொன்னாதான் சத்தம் வருது. வெரி குட். கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம தொடங்க போறோம். இது கிறிஸ்துவனுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் மட்டுமல்ல, உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு செய்தி தான் நம்ம இன்னைக்கு எப்பொழுதும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். மனிதனை குறித்து தான், உங்களை குறித்து, என்னை குறித்து. நீங்க யாரு, நீங்க எப்படி அமைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான செய்தி குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது இறைவசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 23வது இறைவசனம். அமைதி அருளும் கடவுள் தாமே, அமைதி அருளும் கடவுள் தாமே, the peace of God, உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக, blameless ஆக்குவாரு. he will preserve you totally blameless and holy அப்படிங்கிறார். அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பரலோகம் சென்று பிதாவின் வலப்பக்கம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், பரிந்து பேசுகிறார். 2வது வருகை இருக்க போது ராஜாதி ராஜாவா இல்ல சாதாரண ஒரு மனுஷனா அல்ல, ராஜாதி ராஜாவாய் உலகத்துக்கு நீதி தீர்ப்பு வழங்குகிறவரா இந்த உலகத்துக்கு வரப்போறார். அப்போ அப்பேற்பட்ட முக்கியமான இந்த வருகைக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முக்கியமான வருகையின் போது எது தேவைங்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் வருகையின் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம், உள்ளம் என்பது ஆத்மா, ஆன்மா, உங்கள் உள்ளம், உள்ளம், ஆன்மா, உடல், உடல் அனைத்தையும், ஆவி, ஆத்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாய் காப்பாராக. blameless, குற்றமின்றி முழுமையாய் காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர், உங்களை அழைத்த அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்பி இருங்க. உங்க உடம்பு, உங்க ஆவி, ஆத்மா சுத்தமா பரிபூர்ணமா வைப்பாரு. அப்ப கடவுள் தன்னோட எடுத்துக்கொண்டு 1000 ஆண்டுகள் அவரோட ஆட்சி செய்ய முடியுங்கிறதா இந்த பவுலடிகளார் மிக தெளிவா சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆண்டோட 2ஆம் வரைக்கும் காத்திருக்கிற பிள்ளைங்க, 10 தோழியர் ஓமையா இருக்கலாம், அல்லது பல ஓமைகளா இருக்கலாம், தாளந்து ஓமையா இருக்கலாம், எந்த ஓமைகளுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்காக தான் காத்திருக்க சொல்லுகிறது. அப்ப 2ஆம் வருகையும் போது நம்மள்ட்ட இருக்க வேண்டியது உடல், ஆவி, ஆத்மா 3 தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும், இப்ப திருமுருகனா இருக்கலாம், முரளியா இருக்கலாம், அல்லது ராஜத்துறை, கணேசன், மாசன முத்தையா, கருணாகரன், ஆரைக்கராஜ, கிறிஸ்டோபரோ, ஜஸ்டினோ, இங்க இருக்கிற ஜெசிகாவோ, யாரா தேசியா இருந்தாலும், தேவதாசோ, சுதாவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சார், பிரான்சிஸ் சிஸ்டரா இருந்தாலும் சரிதான், ஜெபமாலை மேரியா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க.
பிரதர் ஜேம்ஸ் பல்லாவரத்தில் வந்ததுனால வித்தியாசமா படைக்கப்படல, எல்லாருமே ஒரே மாதிரி 3 பிரிவுகளாய் கடவுள் படைத்திருக்கிறார். மேன் இஸ் எ கம்பவுண்ட் பீயிங் என்று சொல்வார்கள். மனிதன் என்பவன் ஒரு 3 பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். மனிதன் என்பவன் 3 முக்கியமான பிரின்சிபிள்ஸ், he is constituted with 3 important principle என்று விவிலியம் சொல்லுகிறது. 3 முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கி வந்தா மனுஷன். அந்த 3 முக்கியமான பகுதியை இங்க எழுதப்பட்டிருக்கு. எனக்கு 3 பேர் இங்க வரணும், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லேடிஸ் இருந்தாலும் சரிதான் இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் 3 பேர் இங்க மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. முதலாவது அந்த எழில் தான், புகழ் தான் வருகிறார். ஜஸ்டின் வாங்க வாங்க. சிஸ்டர் உங்க பேரு? அருள் தீபா. வெரி குட். அங்க ஒருத்தர் இல்லைங்க அந்த எண்டில். இங்க ஒருத்தர் வாங்க, இங்க வாங்க. 3 பேர் தெரியுதா? தெரியுதா? ஓகே. ஸோ இவங்க தான் உடல். அருள் தீபா, இவங்க பேர் அருள் தீபா. இவங்க உடல். இவர் புகழ், இவர் பேர் ஆத்மா, சோல். இவங்க பாடி, ஆங்கிலத்தில் பாடி, உடம்பு. இந்த பார்க்குறோம் இல்லையா, மூக்கு கை கால் இருக்குல்ல, இது உடம்பு. இது ஆவி. புகழ் தான் ஆத்மா, சோல் என்று சொல்லுகிறோம். ஜஸ்டின் ஆவி, ஸ்பிரிட் பீயிங், ஆவியானவர். மனிதன் ஆவியாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள் வருகையின் போது அருள் தீபா சுத்தமா இருக்கணும், புகழ் தூய்மையா இருக்கணும், ஜஸ்டின் தூய்மையா இருக்கணும். இந்த 3 பேரும், உடல் ஆவி ஆத்மா, 3 பேரும் தூய்மையா இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்ந்தா நம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒவ்வொரு மனுஷனும் இப்படிதான் இருக்கிறாங்க. உடல், ஆத்மா, ஆவி, பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். இதுதான் நம்முடைய ஒவ்வொரு உடல். ஒரு மனுஷன் அப்படின்னா இந்த 3 பகுதிகளாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னொரு வசனத்தை, அப்படியா அப்படின்னா இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12, 13 இறைவசனங்களை வாசித்துட்டு அப்புறம் நம்ம விளக்கத்துக்கு நாம் செல்வோம். வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை, இதான் பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை என்பது கடவுளை பற்றியும் மனுஷனை பற்றியும் எழுதப்பட்ட ஒரு லவ் லெட்டர், காதல் கடிதம் தான் பைபிள். அதிகமா நம்மளை பற்றி தான் அவர் எழுதியிருக்கிறார். கடவுளை பற்றி சொன்னது ரொம்ப கம்மி, ஆனா மனுஷனை பற்றி தான் அதிகமா எழுதியிருக்கார். தாம் பிள்ளைகளை பற்றி தான் அதிகமா எழுதியிருக்கார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? பைபிள் நாம நினைச்சது கடவுளை பத்தின்னு, கடவுளை பத்தி இருக்குதான், ஆனா உங்களை என்ன பத்தி எழுதப்பட்டதா ரொம்ப ஜாஸ்தி. இறைவார்த்தை, இந்த பைபிளை போட்டிருக்கிற கடவுள் பேசின வார்த்தைகள் உயிர் உள்ளது. அது உயிர் உள்ளது, அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, வல்லமை உள்ளது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளை காட்டிலும் கூர்மையான, ஷார்பன் எட்ஜ் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கூர்மையான வாள் அந்த இறைவார்த்தை. ஆன்மாவையும், இந்த இறைவார்த்தையை நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த இறைவார்த்தை உங்க உடம்புக்குள்ள இந்த 3 பேருக்குள்ள என்ன செய்துங்கிறத சொல்றாரு. நான் பேசுற இந்த இறைவார்த்தை, கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவையும் புகழையும் ஆவி ஜஸ்டினையும் பிரிக்கும் அளவுக்கு 2 பேரையும் ஒரே உடம்புக்குள்ள, ஒரு மனுஷனுக்குள்ள, இதான் அந்த உடம்பு, வெளியில தெரியக்கூட உடம்பு. இந்த உடம்புக்குள்ள புகழ் இருக்கிறாரு, ஜஸ்டின் இருக்கிறார். 3 பேரும் ஒரே ஆள். கடவுள் தந்தை மகன் தூயாவி 3 ஆட்களா இருந்தாலும் ஒரே கடவுளா இருக்கிறார். அதான் ஹோலி ட்ரினிட்டேரியம் என்று சொல்லுகிறோம். ஹோலி ட்ரினிட்டேரியன் காட் என்று சொல்லுகிறோம். தமத்திருத்துவம் என்று சொல்லுகிறோம். அப்போ வாசிப்போம். அந்த இறை வார்த்தை ஆவி ஆத்மாவை பிரிக்கக்கூடியது, 2த்தையும் உள்ள ஊடுருவி அவங்கள பரிசுத்தமாக்கக்கூடியது, குத்தி ஊடுருவது. யார? புகழையும் ஜஸ்டினையும். ஆத்மாவையும் ஆவி குத்தி ஊடுருவோம், உள்ளத்துக்குள்ள போவோம். ஏன் தப்பு செய்யற, மனமாறு அப்படின்னு குத்தி ஊடுருவோம். எலும்பு மூட்டை எங்க இருக்கும்? அவங்களுக்கு எலும்பு இல்லை, அவங்க ஸ்பிரிட் மேன். இவங்க தான் எலும்பு மூட்டை. அருள் தீபாவுடைய எலும்பு மூட்டுகளை
மஜ்ஜைகளை, தசைகளை, கிட்னிய, கால் பிளாடர், லங்ஸ், இதயத்தை, தலை, முடிய, மூல நரம்புகளை ஊடுருவி செல்லக்கூடியது இந்த இறை வார்த்தை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எலும்பு, சத, ஸ்கின் உள்ள இந்த பாப்பம் இருக்காங்க, உடல் இருக்கிறது மனுஷன். இன்னும் இரண்டாவது பகுதி ஆத்மா, புகழ் இருக்கிறாரு. மூணாவது பகுதி ஜஸ்டின், ஆவி இருக்கிறார். இதான் 3 பகுதிகளாக மனுஷன் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீங்க கேட்கலாம், நாங்க பார்க்கறது தீபா தான் பார்க்குறோம், உள்ளுக்குள்ள புகழும் ஜஸ்டின் இருக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போம். மரித்த உடனே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப அழகா சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம், நான் இந்த உடம்புக்குள்ள நான் வாழ்றேன், உடம்பு என்கிற கூடாரத்துல வாழ்றேன். அழிந்து போனாலும், நான் செத்து போனாலும், என் கூடாரம் அழிந்து போனாலும், கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று, கடவுள்ல இருக்கக்கூடிய வீடு, பர்மனண்டா வீடு இருக்கு. இந்த வீடு, இந்த உடம்பு சொந்த வீடு அல்ல, பர்மனன்ட் வீடு அல்ல, கடவுளுடைய வீடு, பரலோகம்னு ஒரு வீடு இருக்கு. விண்ணுலகில் நமக்கு உண்டு, விண்ணுலகில் நமக்கு உண்டுங்கிறார். அது மனித கையால் கட்டப்படாதது, அது மனித கையால் கட்டப்படாது பரலோகம். அப்போ அருள்மேரி என்ன, இவர் புகழும் ஜஸ்டினும் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்க மாட்டேன், எப்ப அருள்மேரி இறக்குறாங்களோ அல்லது ஆரிக்கராஜ் இறக்குறாங்களோ அப்ப நாங்க பிரிஞ்சு போய் பரலோகத்துல வாழ்வோம் என்று சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, உற்சாகமா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு மனிதன் என்பவன் 3 பிரிவுகளாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஹலோ, 2 3 பிரிவுகளா இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? உடல், ஆத்மா, ஆவி, அல்லது உடல், ஆவி, ஆத்மா, எப்படி வேணாலும் சொல்லலாம். உடல், ஆத்மா, ஆவி வரிசையா இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஒரு பாக்கெட்ல போட்டா எப்படியோ அதுதான் முரளி, அதுதான் நானு, நந்தகுமார், நிஷா, ஜெசிகா. ஆண் என்பது பெண் என்று வித்தியாசம் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் பிராக்டிக்கலா எப்படி கடவுள் உருவாக்கினாங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினார். வாயின் வார்த்தையினால் உலகத்தை உருவாக்கினார். அது உயிருள்ளது. அந்த வார்த்தை சொன்ன உடனே நெருப்பு உண்டாகுக அப்படின்னு சொன்ன தீ உண்டாச்சு. வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்ன வெளிச்சம் உண்டாகுச்சு. நீர்த்திரள் உண்டாகுன்னு சொன்ன கடல் உண்டாச்சு. வானம் பூமி உண்டாகுன்னு சொன்ன உண்டாச்சு. அப்போ பிதாவாகிய தேவன் வாயை திறந்து சொல்றாரு, வார்த்தைங்கிற கடவுள் போய் அங்க வல்லமைய பவரை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவி அதை உருவாக்குகிறார். தந்தை, மகன், தூய ஆவி. இப்படி கடவுள் எல்லாத்தையும் 5 நாள் உருவாக்கி முடிச்ச பிற்பாடு 6வது நாள் தான் இந்த மனுஷனை உருவாக்குற 3 பகுதி உள்ள இந்த மனுஷனை உருவாக்குகிறார். தொடக்க நூல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது இறைவசனத்துல கடவுள் பேசுறார். இப்ப இந்த 3 பேரை கடவுள் நினைச்சுங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி நினைச்சுக்கோங்க. இன்னும் 3 பேர் இங்க இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இங்க இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் பேசுறாங்க. லெட் அஸ் கோ. எல்லாம் கடல் அதெல்லாம் உருவாக்கியாச்சுப்பா, எல்லாம் உருவாச்சு. இப்ப மனுஷனை உருவாக்கும். இந்த உலகத்தை இந்த உலகத்தை ஆள்வதற்கு மனுஷனை உருவாக்குவோம். நம்முடைய சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றுவதற்கு ஒரு உடல் உள்ள ஒரு ஆவி மனிதன் தேவை. அப்போ நாம் எல்லாம் மனுஷனை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு தான் இந்த மனுஷனை உருவாக்குறாங்க. அப்ப மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கடவுள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மரத்தை மரம் போல பண்ணிட்டோம், விலங்குகளை அது இஷ்டம் போல பண்ணிட்டோம், ஆனா மனுஷனை நம்முடைய சாயல உருவாக்கும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் சேர்ந்து மானிடரை நம் உருவில், எப்படி நான் என் உருவில் சொல்றாரு, நம் உருவில், பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் சொல்றாங்க, நம்ம உருவில, நம்முடைய சாயலில் உண்டாக்குவோம். பிரதர், ஒவ்வொரு பிரதர் சுந்தரா இருக்கலாம் அல்லது யாரா இருக்கலாம், விக்டரா இருக்கலாம், எல்லாரையுமே நம்முடைய சாயலில் உருவாக்கும் வாங்க அப்படிங்கிறாரு.
நம்முடைய சாயல் அப்படின்னா கடவுளுடைய பண்புகள், கடவுளுடைய வல்லமைகள், கடவுளுடைய நீதி, நேர்மை, அவரை போல அழகு, அவரை போல மாண்பு உள்ளவங்களை தான் அந்த கடவுள் படைக்கிறாரு. மிருகத்தை போல படைக்கல பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ படைக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? தொடக்க நூல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது இறைவசனத்தை வாசிங்க. இப்போ எப்படி அருள் தீபாவை உருவாக்குறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கடவுள் கடவுள் ஒரு முடிவெடுத்த படிப்பு உருவாக்க போறாங்க. என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதன், அவர் ஏற்கனவே பூமியை படைச்சிட்டாரு, மண்ணை படைச்சிட்டாரு, மரங்களை படைச்சிட்டாரு, எல்லாம் படைச்சவர் படு. நிலத்தின் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி அதை பிசைஞ்சு அதுல அருள் தீபாவை உருவாக்குறார். உடலை உருவாக்குறார், தலையை வைக்கிறார், அதுல முடிய வைக்கிறார், மூக்க வைக்கிறார், கண்ணை வைக்கிறார், கிட்னி வைக்கிறார், சிறுகுடல், பெருகுடல், காலை வைக்கிறார், எல்லாத்தையும் வைக்கிறார். வச்சு இப்ப அப்படியே இருக்கு, உயிர் இல்லாம அப்படியே மண்ணுல தீபா படுத்திருக்கிறாள். இப்ப என்ன செய்யறார்? உடலை உருவாக்கியாச்சு, இந்த பகுதி உருவாக்கியாச்சு. அடுத்து என்ன பண்றார்? அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத, அந்த மண்ணுல செஞ்ச அந்த மூக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மூக்குல என்ன பண்றாரு? கடவுள் 3 பேர் சேர்ந்து என்ன போய் பண்றாங்கன்னா, புஷ் அப்படின்னு ஜஸ்டினை ஊதுறாங்க, ஆவிய ஊதுறாங்க அருள் தீபாக்குள்ள. வாசிப்போம். அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத, அவர் இந்த அருள் தீபாவுடைய மூக்குல ஜஸ்டின் என்ன பண்றாங்க? புஷ் அப்படின்னு ஊதுறாரு கடவுள். மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். மனிதன் உயிர் உள்ளவன் ஆனா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இப்ப ஆத்மா எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஆவி உடையவன், ஆத்மா உடையவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அது ஒரு உதாரணத்து. நீங்க கோயில்ல போய் உண்டியல காசை தொபக்கடின்னு போடலாம், அல்லது கட்டுக்கட்டா கட்டி ஒரு பையில வச்சும் போடலாம், ஒரு கவர்ல வச்சும் போடலாம். அப்போ இந்த ஆவி பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு பைய செஞ்சார், ஒரு பேழையை செய்தார். அந்த பேழையின் பெயர் தான் ஆத்துமா. உடம்புக்குள்ள ஆத்துமா இருக்கு, இந்த ஆத்துமாக்குள்ள அந்த ஆவியை வச்சுதான் புஷ்ன்னு ஊதுறாரு. மனுஷ அப்ப கர்ப்பமா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிறேன், இந்த உடம்பு ஒன்று இருக்கு, அதான் அருள் தீபா உடம்பு. இப்ப என் வயிற்றுக்குள்ள ஒரு கர்ப்பப்பை இருக்கு, அதுதான் ஆத்மா. அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு குழந்தைய கடவுள் வைக்கிறார், அதுதான் ஆவி. புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை உற்சாக தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மனுஷனை எவ்வளோ அழகா நேர்த்தியா அன்பு இருந்தா, எவ்வளோ பாசம் இருந்தா, மரம் உண்டாக கடல் உண்டாக அப்படின்னு சொன்னவர் இந்த மனுஷனை எவ்வளவு 3 பேரை கூட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி, பரிசுத்தாவோட கன்சல்ட் பண்ணி, ஏசப்பாவோட கன்சல்ட் பண்ணி, கடவுள் கன்சல்ட் பண்ணி எவ்வளோ அழகா நேர்த்தியா படைச்சுக்கா பாருங்க. உடம்பு, அதுக்குள்ள ஒரு கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு குழந்தை, இவ்வளோ அழகா இந்த உடல், ஆவி, ஆத்மா, மனுஷனை கடவுள் மிக நேர்த்தியாக அழகாக உருவாக்கிறார். ஏன் கடவுள் மனுஷனை இவ்வளவு அழகா நேர்த்தியா உண்டாக்குனார்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் இந்த மனுஷனுடைய வேலை. The man is created only for doing his ministry. அதைத்தான் இந்த பிரதர்ஸ் 100% அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 100% அவங்க கடவுளை ஊழியத்தை அவங்க செய்ய போறாங்க. நாம வீட்டுக்கும் செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் மனுஷங்க படைக்கப்பட்டாங்க. ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, பாம்பு இருக்கு, என்னென்னமோ கடவுள் படைச்சார், செடி கொடி படைச்சார். அங்க இவ்வளவு நேர்த்தியா படைக்கல. உடல், ஆவி, ஆத்மா. உடம்பு வேணா இருக்கலாம், மரம் இருக்கலாம், நாய்க்கு உடம்பு இருக்கலாம், பன்னிக்கோட உடம்பு இருக்கலாம், உடம்பு இருக்கலாம். அங்க ஆத்மா கிடையாது. உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், ஆத்மா கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, மிருகத்துக்கும் நமக்கும் பல வித்தியாசம் இருக்கு. மிருகம் இன்னைக்கு வந்துச்சுன்னா 5 வருஷம் 6 வருஷம் அவ்வளவுதான், அப்புறம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அது பிறக்க போறதுல மறுவாழ்வு கிடையாது. ஆனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 42வது இறைவசனத்துல சொல்றாரு, மனுஷன் இந்த உடம்பு செத்து போனாலும் அவன் அழியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷன் என்னைக்குமே அழிய மாட்டான். மனுஷன் என்பது இந்த உடம்பு அல்ல. மனுஷன் என்பது ஆவி. ஆவி மனிதன், ஆவி, ஆத்மா, ஆவியை தான் மனுஷன் சொல்றோம். இப்பெல்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள யாரு? நீங்க உடம்பு எப்படி இருக்கு? அந்த உடம்பு செத்துட்டு அப்படியே கிடக்காது. ஏதாவது செய்ய முடியுமா? வேஸ்ட். இந்த உடம்புக்குள்ள இருந்த உங்க ஆவி, ஆத்மா உங்க கண்ணல்ங்கிற ஜன்னல் வழியா பாக்குது. இப்ப நந்தகுமார் அங்கேருந்து பாக்குறாரு.
கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறாரு. அதுவும் அவர் ஆவி ஆத்மா கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயத்தர சொல்லாம ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உங்க ஆவி ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நான் என்ன வசனம் சொன்னேன்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42, 41 எல்லாம் வாசிங்கன்னா, ஒரு மனுஷன் செத்தாலும் அவன் அழிய மாட்டான். பர்மனன்ட் எக்ஸிஸ்டன்சி தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் நித்தியத்துக்கு வாழ்வான். இன்னைக்கு இந்த உடம்பு செத்து போனாலும் ஆவி ஆத்மா வாழ்ந்துகிட்டே இருக்கும், கடவுளோட வாழ்ந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அழகா the difference between human spirit and animal spirit, அனிமலுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை யோபு புஸ்தகத்தை படித்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே அவர் ஆர்கியூ பண்ண, கடவுள் விளக்கம் சொல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகம் ஒரே துக்கம் துயரம்னு சொல்லி நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதுல ஆழமான சத்தியங்கள் பல அதுல புரிந்து கிடக்கின்றன. யோபு புஸ்தகம் 39வது அதிகாரத்துல 13, 14, 15 ஒரு கடவுள் அழகா யோபுக்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கும். நான் நீதிமான், அவர் சொல்லுவாரு துன்பம் இருந்துச்சுதான். ஆனா யோபு என்ன செய்வாரு? நான் ஒரு நல்லவன், நான் ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சவன் தான் சொல்லுவாரு. அப்போ ஆர்கியூ பண்ணும்போது கடவுள் பயங்கரமா அது பேசுவார். அது ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். அதை படிச்சு பாருங்க. அப்ப சொல்லிக்கிட்டே ஒரு குதிரை அதை இதை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு நீர்க்கோழி ஆஸ்ட்ரிச் பத்தி சொல்வார். என்ன கோழி? நெருப்பு கோழியா? தீக்கோழி, நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச் பத்தி அவர் சொல்வார். நெருப்பு கோழி என்ன செய்யுமா? மனுஷனுக்கும் இந்த மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த நீர்க்கோழி என்ன செய்யும், நெருப்பு கோழி என்ன செய்யுமா? ஜாலியா விரிச்சுக்கிட்டு ஜாலியா அழகெல்லாம் எல்லாம் ஆடிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன செய்யும்? பிரெக்னன்ட் ஆன உடனே ஆணும் பெண்ணும் நல்லா சேர்ந்த ஒரு படு, ஜாலியாக இருந்த ஒரு படு முட்டை போட இல்லையா, அந்த முட்டையை கொண்டு போய் புழுதி மேலே போட்டு அது பாட்டுக்கு டியான்னு போயிட்டு இருக்கும். அந்த நெருப்பு கோழிகளுடைய ரெக்கைகளில் இரக்கம் உண்டா அல்லது அன்பு இருக்காயா? அதெல்லாம் மிருகமையா? ஒன்ன வித்தியாசம் எல்லாம் நான் படைச்சிருக்கிறேன். அது பாட்டுக்கு முட்டையை விட்டுட்டு நெருப்பு கோழி காட்டுல முட்டையை விட்டு அது பாட்டுக்கு ஜாலியா போயிடும். மானு வரும், சிங்கம் வரும், அதை மிதிச்சு அந்த முட்டை உடஞ்சிருமோன்னு அக்கறையே இல்லை. ஆனால் அந்த அந்த தீக்கோழி இடுகிற முட்டையை அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதை வாழ வைக்கிறேன். அது என்ன பண்ணு, திரும்பி தான் குஞ்சையே பிடிச்சி கொள்ளும். அந்த அளவுக்கு இரக்கமற்றவங்க தான் அனிமல்ஸ். நாய், சிங்கம், இது மானை அடிச்சு சாப்பிடும், அது இது அடிச்சு சாப்பிடும், ஒன்னு அடிச்சு சாப்பிடும். அன்பு இருக்காது. ஆனா நானு என்னுடைய சாயல்ல உன்னை படைச்சிருக்கிறேன், அழியாத ஆத்மாவை படைச்சிருக்கிறேன். அதனால்தான் நீங்க பாருங்க, ஒரு அப்பா அம்மா எடுத்துக்கல, உங்க அப்பா அம்மாலாம் இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்திருப்பாங்க. இன்னைக்காவது தனக்குன்னு உங்க அப்பா வச்சிருக்காரா? இந்த முரளியோட அப்பா மருத்துவமனையில மறிக்கும் போது முரளி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுப்பாங்கிறது எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மாலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கரோடைய அம்மா மறிக்கும் போது எவ்வளவு கிறிஸ்டோபரும் கரோ அவங்கெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பாருங்க, தங்களுக்குன்னு எதையும் வச்சுக்காம பிள்ளைகளுக்காகவே கோமணத்தை கட்டி பட்டினி கிடந்து படிக்காம இரவு பகலா உழைச்சி சம்பாதிச்சு என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சுயநலம் இல்லாம வாழக்கூடிய அந்த மனுஷன். ஏன்னா அவன் கடவுளுடைய சாயல்ல அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு பிரதர்ஸ் வந்திருக்காங்க, ஆண்களை கொடுக்குறாங்கன்னு, போடா நீ திருச்சபைக்கு போய் செய்டா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவங்க பண்ண தியாகம் தான் இன்னைக்கு பிரதர்ஸ் இன்னைக்கு செமினரிக்கு வந்து குருவானவர்களை படிக்க போறாங்க. ஒரு எங்கேயோ ஒரு பெண்ணு ஊர்ல வாழ்ந்திருப்பா, அப்பா போய் பார்த்திருப்பாரு, இவர் தஞ்சாவூர்ல இருப்பாரு, அந்த பொண்ணு பெங்களூர் இருப்பாங்க. எங்கேயோ அந்த பெண்ணு ஆணும் ஒருத்தர் அன்பு செஞ்சு இன்னைக்கு கண்ணன் அவங்க மனைவி இருக்காங்கன்னா, எங்கேயோ வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து உழைச்சி பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து வீடு கட்டி எல்லாம் செய்ய போறாங்கன்னா பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க. அப்போ மனுஷன் இந்த அளவுக்கு சுயநலம் இல்லாம வாழ்ந்து கடைசியில பார்த்தா பிள்ளைங்க காலால வச்சாலும் சரின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மாலாம் எந்த சொத்தும் கையில வச்சு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க. மாமாவை எந்ததும் கையில வச்சு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜெபமாலை மாரி வராங்கன்னா அந்த பையனுக்காக மருமகளுக்காக பேரப்பிள்ளைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கருணாகரன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எத்தனையோ வருஷம் உழைக்கிறாங்க. கருணாகரன் பயங்கரமான கோட் ஷூட் போட்டதில் சந்தோஷமா இருந்ததில்ல எல்லாம். அதே மாதிரி தான் முரளி கஷ்டப்பட்டு வீடு கட்டி பிள்ளைகளுக்கு வாழ்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமல் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் கடவுளுடைய படைப்பு. இப்ப ஜோதி கஸ்பார் எத்தனை மாசம் ஃபேமிலி விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டு பிள்ளைகளுக்காக அவன் உழைக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்து மேல உள்ள பாசம். எப்படி அந்த கஸ்பார் இவ்வளவு வருஷம் வெளியில போய் உழைக்கிறான்? காரணம் என்ன?
அவன் கடவுளுடைய சாயல் படைக்கப்பட்டவங்க. கரங்களை தட்டி மனுஷா அப்படிங்கிறதுனால சந்தோஷமா கரங்களை தட்டுங்க. நம்ம எல்லாம் நல்ல மனிதர்களுங்க, நேர்மையா வாழக்கூடிய பிள்ளைங்க. கரங்களை உற்சாகமா கரங்களை தட்டுங்க. எப்ப பார்த்தாலும் மனுஷன் மோசம், அதை பார்க்கறான் இதை பார்க்கறான், கெட்டவன் சுயநலவாதி, இப்படியே பார்த்து மனுஷனை நம்புறதுக்கே முடியல. இப்போ கடவுள் தன் சாயலில் படைத்தார். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு படைப்பா கடவுள் மனுஷனை படைச்சிருக்கிறார். எப்படி படைச்சிருக்கிறாரு? உடம்பு அருள் தீபா, அவருக்குள்ள ஒரு ஆத்துமா புகழ், அந்த புகழுக்குள்ள ஒரு ஆத்துமா ஜஸ்டின் ஆவி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உடல் ஆத்துமா ஆவி என்று படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. கரங்களை தட்டி இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அடுத்த முறை ஸ்பீடா பாடலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மனுஷனை கடவுள் படைக்கும் போது டிஸ்கஸ் பண்ணி கேர்ஃபுல்லா ஆசைப்பட்டு விரும்பி தான் எப்படியெல்லாம் மனுஷனை படைக்கணும்னு நினைச்சாரோ அப்படி படைச்சார். அவன் நீதியில வாழணும், நேர்மையா வாழணும், உண்மையை பேசணும், பரிசுத்தமா வாழணும், யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. அப்படி அவனை அன்போட நேர்மையோட அவனை கடவுள் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது இறைவசனம் 4வது இறைவசனத்துல ஒரு கான்செப்டை நான் சொல்ல போறேன். இவங்க தான் அருள் தீபா தான் வெளிப்புறம்பான மனுஷன். நம்ம கண்ணுக்கு இந்த மனுஷன்ல 3 பேரும் உள்ள இருக்காங்க. இவருக்குள்ள இவங்க இருக்காரு, அவருக்குள்ள அவங்க இருந்தா அவங்க 2 பேரும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யாரை பார்க்கலாம்னா இவங்கள தான் பார்க்கலாம். அருள் தீபா தான் பார்க்க முடியும். அவர் தான் உடல். இவங்கள தான் புறம்பான முடியாது, பார்க்கக்கூடிய மனுஷன். இவங்க 2 பேரும் பார்க்க முடியாத மனுஷன், ஆத்துமா ஆவி. அதனால இவங்களுக்கு பேரு அவுட்வர்ட் மேன், புறம்பான மனுஷன். இவங்க 2 பேருக்கு சேர்த்து இன்வர்ட் மேன், உள்ளார்ந்த மனுஷன். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உடம்புக்குள்ள நோய் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, துயரம் இருக்குங்கிறீங்களா, அதெல்லாம் நீங்கிறோம் இந்த 2 மனுஷனும் தூய்மையா இருக்கும் பொழுது. இவங்க 2 பேரும் பரிசுத்தமா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அத்தனை துன்பமும் தீங்கிறோம். அப்போ இவங்களுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ல பாருங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3, 4 இறை வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. வாசி.
முடியை அழகுபடுத்துதல். முடி எங்க இருக்கு? வெளியில இருக்கிற மனுஷன்ட்டு தான் இருக்கு. இவங்களுக்குள்ள அவங்க இருக்காங்க. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியில இருந்து பார்த்து எதுவும் செய்ய முடியாது. முடி அழகுபடுத்திருக்கிறாங்க, காதுல தோடு போட்டிருக்காங்க, பொட்டு வச்சிருக்கிறாங்க, பொன் நகைகளை போட்டிருக்காங்க. பொன் நகைகளை அணிதல். பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல். ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. போன்ற வெளிப்படையான, இதான் புறம்பான மனுஷன், வெளிப்படையான மனுஷன், கண்ணுக்கு தெரியக்கூடிய மனுஷன் இவன். நான் உங்களுக்கு தெரியுது, நான் தான் வெளிப்படையான. இந்த உடம்பு தான் புறம்பான மனுஷன். இந்த உடம்ப அழகுபடுத்துறது முக்கியம்தான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அதுக்காக சட்டை போடாம வர முடியாது இல்லையா? உடம்ப தலையில பவுடர் போடுறதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை விட இந்த 2 பேரையும், புகழையும் ஜஸ்டினையும் மேக்கப் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்க கேட்போம். மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகி, மனித உள்ளத்தில் அருள் தீபாவில் மறைந்திருக்கக்கூடிய பண்புகளாகிய இந்த புகழும் ஜஸ்டினும் தான் பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கு. உங்களுக்கு அழியாத அலங்காரமா இருக்கு. இன்வர்ட் மேன தான், உள்ளார்ந்த மனுஷன். நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா பக்கா வச்சுக்கணும். அதுல பணிவு, நேர்மை, நீதி, கடவுளுடைய பண்புகள் அத்தனையும் அங்கதான் இருக்கு. அது அழியாம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. கடவுளுடைய பார்வையில் அதுவே மிக விலை உயர்ந்தவை என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாக சொல்லுமா ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ மனுஷன் 3 விதமான பகுதிகளா இருக்கிறாங்க. ஒன்னு ட்ரிபிள் பீயிங் இல்ல, மூன்று ஆட்களா இல்ல, ட்ரிபிள் நேச்சர், 3 பண்புகளோட இருக்கிறாங்க. உடல், ஆத்மா, ஆவி இருக்கிறாங்க. இது உள்ளத்துல பதினுங்க தான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். இதை தொடர்ந்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம், ரிசர்ச் பண்ண போறோம் பல மாதங்கள். தவறாம வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இது பிடிச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதுதான் அன்னை மரியாள் பிடிச்சாங்க. என் ஆத்துமா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கிறது. இதோ இந்த புகழ் இருக்கிறாரு, அவரு கடவுளை ஏற்றி போற்றி புகழ்கின்றது. அதனால தான் அவங்க சந்தோஷமா வாழ முடிஞ்சது. விசுவாசத்துல மிகப்பெரிய ஒரு விசுவாசத்துக்கு கண்ணாடியா அவங்க வாழ முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். தாவீது இந்த பைபிள்ல வெற்றி பெற்ற அத்தனை மனுஷனும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அவன் ஏன் வெற்றி பெற்றான், இவன் ஏன் வெற்றி பெற்றான் வீட்டில் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கல. இந்த சத்தியத்தை உடலாவி ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வெறும் ஜபம் என்னைக்கும் முழுமையான பதிலை தர முடியாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா உங்க ஜபமே மாறுங்க, வித்தியாசமா இருக்கப்போது உங்க வாழ்க்கை. அதனால தான் ஆணித்தரமா சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னொரு பாருங்களேன், ஜெனரலாவே பாருங்களேன், மனிதர்கள் 3 விதமான ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. 3 விதமான ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் என்று சொல்லலாம். 3 விதமான மருத்துவமனையில இருப்பாங்க. பீப்புள் ஜெனரலி பை அண்ட் லார்ஜ் they'll be living in 3 types of hospitals. 3 விதமான மருத்துவமனையில மனிதர்கள் இருப்பாங்க. 1, ஹலோ, உடல் சார்ந்த நோயினால கிட்னி ஃபெயிலியர், முட்டி வலி, ஜுரம் அப்படின்னு சொல்லி பிசிக்கல் சிக்னஸ்க்காக, உடல் சார்ந்த நோய்களுக்காக மருத்துவமனைக்கு போறாங்க. நிறைய ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கிடக்குறாங்க. 33 விழுக்காடு. அடுத்தது பாத்துங்க, ஆத்துமா பாத்தீங்கன்னா அங்கதான் மனசு இருக்கு. மனநோய் பாருங்க, மனநோய் சைக்காலஜிஸ்ட்ல அல்லது சைக்காட்ரிஸ்ட அல்லது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அங்க போய் ட்ரீட்மெண்ட்காக கிடக்குறாங்க. எல்லாருமே பாருங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து தூய்மையா ஆவறதுக்கு தான் அங்க போறாங்க. உடம்பு சுகமாகணும், ஆத்மா சுகமாகணும். இங்க ஒரு 33 விழுக்காடு இருக்கிறாங்க. சில பேர் மருத்துவமனையில் இருப்பாங்க, சில பேர் வீட்டிலேயே சைக்கவா அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. வீட்டிலேயே கோவமா, எரிச்சலா அப்படி இருப்பாங்க. யார்ட்டையும் பேச மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஊர்னு இருப்பாங்க. இது பாருங்க, சிலது ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிலது வீட்லயே இருக்கும். இந்த மன நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க. அங்க ஹாஸ்பிட்டல், இது வீட்டு ஹாஸ்பிட்டல், அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். இந்த ஆவி, இது பாருங்க, இது கடவுளோட பேசக்கூடிய இந்த ஆவி, ஸ்பிரிட் மேன், ஆவி மனுஷன் சொன்ன இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ண, சிறைச்சாலையில் இருப்பாங்க.
பாவத்துக்கு பரிகாரம் பண்ண 10 வருஷம் 5 வருஷம் கொலை பண்ணுவாங்க, அல்லது கற்பழிச்சிருப்பாங்க, 15 வருஷம் சிறையில் போய் தண்டனை அளிப்பாங்க. பாவத்துக்கு பரிகாரம் அங்க நடக்கும். கடவுளுடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் பாவத்துக்கு பரிகரிக்க வேண்டிய பிள்ளைங்க. அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார். ஆனாலும் நாம பரிகாரம் பண்ற பாரு, காணிக்கை கொடுக்கிறது பாவத்துக்கு பரிகாரம், உபவாசம் இருக்கிறது பாவத்துக்கு பரிகாரம், ஜெபம் நம்மளை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க பாவத்துக்கு பரிகாரம். சில பேர் சிறைச்சாலை இருப்பாங்க, வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாவத்தை அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், கடவுளுக்கு எதிராக செஞ்சுட்டேன், அந்த 16 வயசுல செஞ்சுட்டேன், 15 வயசு செஞ்சுட்டேன், அதே நினைச்சே இருப்பாங்க பாருங்க. 90 வயசு 95 வயசுலயும் அந்த பழைய பாவத்தை நினைச்சிட்டு வருத்தப்படுவாங்க. பாவ அறிக்கை போய் செய்வாங்க, அது நல்லது. சில பேர் தியானத்துக்கு போய் பாவ அறிக்கை செய்வாங்க, மனம் மாறுவாங்க, ஜபக்கூடத்துக்கு போவாங்க, முட்டி போட்டு கதறுவாங்க, ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி அது செய்வாங்க. அதுக்கு பேரு பெனிடென்ஷியல் ஹாஸ்பிட்டல், பாவத்துக்கு பரிகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, சிறைச்சாலை அல்லது வீடு, கோயில், இல்லம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஏன் இதெல்லாம் இதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் 3 பிரிவா இருக்காங்க. அந்த 3 பிரிவை நோக்கி தான் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஓடிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடு கரங்களை தட்டி கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, சத்தமாய் நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை பத்தி தான் சொல்லிட்டு, உங்களை பத்தி தான், என்னை பத்தி தான். இப்ப திருமுருகன் எப்படி இருக்கிறாரு? உடலா இருக்கிறாரு, ஆத்மாவா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறாரு. அன்பானவர்களே, இப்போ இதெல்லாம் எப்படி செயல்பட போறாங்கிறத சொல்ல போற ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நாம வரோம். முதல்ல அருள் தீபா பத்தி பேசலாம். அருள் தீபா உடம்பு. இந்த ஆவி ஆத்மா இல்லாம இந்த உடம்பால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பு இல்லாம இந்த ஆவி ஆத்மா இந்த உலகத்துக்குள்ள இருக்க முடியாது. கடவுள் இந்த உலகத்தில் தொடக்கத்தில் ஒரு சட்டத்தை போட்டாரு. இந்த உலகத்தை ஆளக்கூடியவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கணும். இவங்க 2 பேருக்கும் உருவம் கிடையாது. சும்மா நிற்கிறாங்க, தொப்பை தான் பெருசா இருக்கு, ஆனா உருவம் இல்லை. ஸ்பிரிட் மேன், ஆவி, ஆவிக்கு எங்க இருக்கு உருவம்? காத்துக்கு உருவம் இருக்கா? இவங்க 2 பேருக்கு உருவம் கிடையாது. அப்ப இவங்க இந்த உலகத்துல கடவுள் சொல்றதை செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு தேவை. அருள் தீபா இல்லாம இவங்க 2 பேரும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இந்த உடம்பு என்ன செய்து, இந்த உலகம், இங்க நான் தான் உலகம், இந்த பக்கம் உலகம் இருக்கிறது, அந்த பக்கம் கடவுள் இருக்கிறார். ஜஸ்டின் கந்தாட கடவுள் இருக்கிறார். இப்போ அருள் தீபா என்ன செய்து இந்த உலகத்துல பார்க்குது. 5 விதத்துல இந்த உலகத்துல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இந்த ஆத்மாவுக்கு இந்த அருள் தீபா கொடுக்கும். 5 விதமான 5 சென்சரி ஆர்கன்ஸ். 5 சென்சரி ஆர்கன்னா புலன்கள், 5 புலன்கள் என்று சொல்றோம் இல்லையா? காது, மூக்கு, கண்ணு, நாக்கு, தோல், தொடு உணர்வு. காது, காதுல கேட்கும். அருள் தீபா இந்த உலகத்துல கேட்கும், சத்தம் கேட்கும், டமால் டுமில் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் அந்த காதுல உள்ள வழியா போகும். வெளிக்காது, உள்காது, நடுக்காதுன்னு 3 பகுதியா இருக்கு. அந்த காதுல டமால்னு ஒரு சவுண்ட் வரும்பொழுது அது வைப்ரேஷனா உள்ளர போகுது. அந்த வைப்ரேஷனை மெசேஜா மாத்தி இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குது காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
வெறும் சத்தமா டொய் டொய் டொய்னுங்க கொடுக்காது. அப்போ இந்த காது வழியா அந்த வரக்கூடிய உணர்வு, இந்த சத்தங்கிறது லாரி போகுது, ஓ இந்த சத்தங்க ட்ரெயின் போகுது, ட்ரெயின் ட்ராக் இருக்கு, அதான் கண்ணு தெரியாம கூட உணர்ந்து போறாங்க. காது வழியா இந்த உலகத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு அந்த ஆத்மாவை கொடுக்குது. கண்ணு வழியா பாக்குது, ஏ பாம்பு வருது, ஏ கடவுள் வராரு, ஏ எங்க அத்தை வராங்க, ஏ எங்க மாமா வராங்க, என் அண்ணன் வராங்க. கண்ணால பாக்குது, ஓடி கட்டி பிடிக்கிறாங்க. கண்ணால பார்த்து இன்ஃபர்மேஷனை இந்த ஆத்மா கொடுக்குது. வாய் பாருங்க, நாக்குல நீங்க ஏதாவது பேசுறது மட்டுமல்ல, இந்த பேச்சு எங்கிருந்து வருதுன்னா ஆத்மா இல்லாம இந்த உடம்பால பேச முடியாது, ஆவி இல்லாம பேச முடியாது. இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. குடல்ல இருந்து வருது, இங்க இருந்து வருது, நோபடி கேன் சே. இங்க இருந்து வருது குத்து மதிப்பா சொல்ல முடியும், நோபடி கேன். அது அவங்க 2 பேருந்து வருது, கண்ணுக்கு தெரியாது. அவங்க இந்த உடம்பை ஏற்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு வல்லமை உள்ளவங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அப்போ இந்த அருள் தீபம் என்ன செய்யறாங்கன்னா, நாக்கில் போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமை தர்றாங்க. சில்லு பாரு, நாக்கு புரியுது இல்லை, டேஸ்ட். அந்த டேஸ்ட்டை பார்த்து அது ஐஸ்கிரீம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அன்பானவர்களே, நாக்கு சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. பார்த்தீங்கன்னா நாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பாம்புலாம் பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்கிற அந்த கொக்குகளை வச்சு ரெசிப்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடியதை வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற அனிமல், அந்த பக்கத்தில் இருக்கிற மிருகத்திலிருந்து வரக்கூடிய கெமிக்கலை கண்டுபிடிச்சு இது தவக்கலை, இது எலி, இது கரடி, இது தொடப்படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு நாக்கில் அவ்வளோ ஒரு இன்ஸ்டிங்க்டை கொடுத்து வச்சிருக்காரு கடவுள். நாக்கை வச்சு அவ்வளோ கண்டுபிடிக்க முடியும். நாக்கை வச்சு கடவுளை துதிக்கிறோம். இந்த இதெல்லாம் செய்து கண்ணு சொல்லிட்ட, காது சொல்லிட்ட, நாக்கு சொல்லிட்ட, மூக்கு உணர்தல். மல்லிகைப்பூ, ரோஜா பூ, என் மனைவி வர. சில பேர் வாஸ்து வச்சு மனைவியை கண்டுபிடிக்கிறாங்க, சென்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். கடவுளுடைய பிரசன்னம், அருமையான பிரசன்னம், தேவ பிரசன்னம், சாம்பிராணி, உணவு என்று சொல்றோம். இதெல்லாம் அந்த வாசத்தை இழுத்த உடனே அவர் சொல்லிடுவார் என்னென்ன சாம்பிராணி என்னன்னு இவர் சொல்லிடுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்கின்னு பாருங்க, 5வது தோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்கன், சென்சரி ஆர்கன். மூக்க கண்ணு திறந்து தான், உடம்பு பூரா தோலை கொடுத்து வச்சிட்டாரு. இப்படி தொட்டா போதும் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியும், அப்பா சுடுது, இப்படி தொட்டா போதும் சில்லுப்பா இருக்கு, எல்லாம் உரசனா தெரியும் யாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். இப்படி இந்த 5 புலன்களை வச்சு, இதை கொஞ்சம் விரிவா அப்புறம் பார்ப்போம். இந்த 5 புலன்களை வச்சு இந்த அருள் தீபா இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்துல இருக்குதான் கலெக்ட் பண்ணி இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆத்மா என்ன பண்றாரு, அப்படியே இந்த ஜஸ்டினுக்கு, ஆவிக்கு கொடுக்கிறார். அப்போ உலகத்துல இருந்து இந்த உடம்புக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இவர் என்ன பண்றாங்க, இந்த ஆத்மா கொடுக்கறாங்க. ஆத்மா என்ன செய்யறாரு, இந்த ஜஸ்டினுக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம ஜஸ்டினை பத்தி பார்ப்போம், ஆவியை பத்தி பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவி, ஸ்பிரிட் மேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாருங்க, இவர் உலகத்தோட பேசுறாரு, ஆனா ஆவி மனிதன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன், அந்த மனுஷன் நம்ம எல்லாம் இப்ப நானே செத்து போறேன்னு வச்சிங்களேன், பணம் தான் இங்க கிடக்கும், இங்க அருள் தீபா அதுக்கு மேல நான் கிடப்பேங்க, நான் என் உடம்பு தான் கிடக்கும். ஆனா அழுவோம். ஏன் அழுவோம், எனக்குள்ள இருந்த ஆவி போயிடுச்சு, பிரிஞ்சு போயிடுது, ஆவியோட ஆத்மா பிரிஞ்சு போயிடுது. என் பணம் மட்டும் கிடக்கும், ஒய்ஃப் அழுதுட்டு இருக்க வேண்டியதான், அப்பா அம்மா எல்லாம் எல்லாரும் அழுதுகிட்டு கிடக்க வேண்டியதான். ஆனா ஆவி பிரிஞ்சிடும், அது கடவுள்கிட்ட போயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவியின் வேலை என்ன, ஜஸ்டினுடைய வேலை என்ன அப்படின்னா கடவுளோட பேசுறது. இது ஆவி. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மண்ணுல இந்த அருள் தீபா செஞ்சு அந்த நாசியில தன் ஜீவனை ஊதினார், உஷ்ணு ஊதினார். கடவுளுடைய ஆவி தான் இந்த ஆவி. அப்போ இந்த ஆவி என்ன செய்யுது, எப்பொழுதுமே கடவுளோடு பேசுறது, கடவுளோட உறவு கொள்றது. அதனால்தான் த ஸ்பிரிட் ஆஃப் இன்ட்யூஷன் என்று சொல்கிறோம். உயிர்த்துணர்கிற ஆவி இவருக்கு இருக்கு. இவருக்கு 3 பண்புகள் இருக்கு. என்ன பண்ணுவார்னா, கடவுள் எங்க இருக்கிறாரு, இந்த செடியை ஏன் படைச்சாரு, இந்த பழம் எப்படி காக்குது, கடவுள் படைப்புகளை ஆராய்ச்சி பண்ணுவார், கடவுள் எவ்வளவு பெரியவர், பைபிளை வாசிப்பாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத உயிர்த்துணர்வாரு. த ஸ்பிரிட் ஆஃப் இன்ட்யூஷன், உயிர்த்துணர்கிற ஆவி, புரிந்து கொள்ளுகிற ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கடவுள் எவ்வளவு பெரிய வல்லவர், அவரால் என்னென்னலாம் செய்ய முடியும், நான் எப்படி மாற முடியும். ப்ளீஸ் லிசன் டு மீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தன மாதிரி காதல் உழுதா, உழுது. அலைமேல் காதல் உழுதா, உங்களை பத்தியா சொல்லிட்டு இருக்கேன், சரியா? பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன செய்து கடவுளை பற்றி அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறது, கடவுளை வைத்துணர்கிறது, அவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறது இறைவாத்தி வாசிக்கிறது, எல்லாம் கடவுளோட அறிந்து கொள்ளுகிறது. அறிந்து கொண்டவன அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னோடனே காலேஜில் ஆணும் பெண்ணும் படிக்கிறாங்க, அழகா இருக்கிறான் ஆனால் நல்லவன கெட்டவன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், லவ் வராமல் போகுதா, உடனே லவ்வை ப்ரப்போசல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தான் கடவுளை பற்றி அறிஞ்சிக்க 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 இந்த ஜஸ்டின் என்ன பண்றாரு, கடவுளோட லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, உறவு கொள்ள ஆரம்பிக்கிறாரு. த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெலோஷிப், கடவுளை ஆராதிக்கிறார், தூபம் காட்டுறோம், ஆடை வெட்டுறோம், மாடை வெட்டுறோம், நிலத்தை கொடுக்குறோம், காய்கறி கொடுக்குறோம், கடவுளோட உறவு கொள்ள இவர் ஆரம்பிச்சாரு, உயிர்த்துணர்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, உறவு கொள்ளுகிறாரு. இது ரெண்டும் முக்கியமான பண்பா இவர் பண்றாரு. அப்போ கடவுளோட இவர் உறவு பேசுறதும் உயிர்த்துணர்வும் அவரோட உறவு கொள்ள இவருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா மனசாட்சி அப்படின்னு இவர்கிட்ட தான் இருக்கு. கான்ஷியன்ஸ் என்று சொல்வாங்க. உயிர்த்துணர்கிற ஆவி பார்த்தோம், கடவுளை அறிந்து கொள்ளுகிற ஆவி, அறிஞ்சு கொண்டு உறவு பேசுறாரு. கடவுளோட பேச பேச இவருக்கு ஒரு மனசாட்சி வந்துருது. என்ன மனசாட்சினா தப்பு செய்யக்கூடாது, எது தப்பு எது ரைட்டு, எது கெட்டது எது நல்லதுன்னு கடவுளோட பேச பேச இவருக்கு ஒரு மனசாட்சி வந்துடும். பிரைஸ்லா, நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்களா? நான் தப்பு செஞ்சிருக்கப்பா. நீங்களும் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல, முகத்தை பார்த்தா அழகா இருக்கு. ஒருத்தரும் ஒரு தப்பும் செய்யல போல் இருக்கு. தப்பு செய்யும்போது மனசு படபடன்னு அடிச்சுக்குதா, லவக்கு லவக்கு யாரும் வந்துடுவாங்களோ பண்ணுறாங்களோ அசிஷோ அசிஷோ அப்படின்னு இந்த உடம்பு பார்க்குது இல்லை, இந்த மனசாட்சி தப்பு 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 தப்பு, இது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இவருக்குள்ள 3 பண்பு இருக்கு. ஒண்ணு கடவுளை அறிஞ்சு கொள்றாரு, அப்புறம் கடவுளோட பேசுறாரு. கடவுளோட பேச பேச சினிமாவுக்கு போ, சிகரெட் குடி அப்படின்னு சொல்றாரு. செபி, நேர்மையாரு, அன்பு செய், பிள்ளைங்களை பத்துக்க, திருச்சி போய் கட்டி எழுப்பு, நன்மையை சொல்லு, அதனை சொல்லுவாரு. அப்போ இவருக்குள்ள அந்த மனசாட்சிங்கிறது ஒரு ஜட்ஜி மாதிரி, தப்பு செஞ்சா தொலைஞ்சது, ஒரு வாட்ச்மேன் மாதிரி, நாய் மாதிரி கொலைக்கும், வாட்ச்மேன் மாதிரி தப்பு உள்ள வந்தா செஞ்சா படபடப்பாயிரும், வேர்த்துரும். அந்த மாதிரி உணர்வு இந்த ஆத்மா ஆவியில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பில் சங்கம் வந்திருக்கிறோமா, செமினரிக்கு போயிருக்கோமாங்கிற சந்தேகம் இருக்கா? நம்ம எல்லாம் சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளும்படி, படிக்காதவங்களும் சரி படித்தவங்களும் எல்லாம் ஒன்று தான். ஆவியார் உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது மிகப்பெரிய சத்தியத்தையும் நமக்கு புரிய வைப்பார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாத்திமா வந்தவுடன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஆத்தும ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கடவுளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவர், கடவுளோட பேசுறவர். இவர் ஜெபிச்சார்னா கடவுள் நிற்பாரு, போவாரு, எல்லாம் செய்வார். சூரியனை நிற்க வைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்படி கடவுளோட ஒரு அன்புள்ள அற்புதமான ஒரு படைப்பு தான் ஆவி. உங்க ஒவ்வொருத்தருக்கு உள்ளத்தில் இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அப்ப மனுஷனை இப்படி சொல்லலாம், மனிதன் தன் உடலில், மேன் இஸ் பாடி, ஒரு உடம்பு, அவனுக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மாக்குள்ள ஆவி இருக்கு. அப்போ இந்த ஆவி என்ன செய்யுது, அந்த கார்பெண்டர் சாமிக்காரனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் இதே தான் எல்லாருக்கும். கார்பெண்டர் அவங்களுக்கு ஆவி இல்லை அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் ஆவி இருக்கு. அப்போ இந்த ஆவி கடவுளை உயிர்த்துணர்கிறது, கடவுளோட பேசுது. இன்னொன்று என்ன செய்யுது, மனசாட்சி வந்துடுது. அதான் பிரச்சனை. தப்புன்னா ஒத்துக்காது இது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் கடவுளோட பேசுறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நடுப்புற இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் ரொம்ப முக்கியமான ஆள். புகழ். உடம்பு என்ன யார்கிட்ட சொல்லுது, பார்த்து புகழ்கிட்ட தான் சொல்லுது. அவர் என்ன பண்ண, கடவுளோட பேசி புகழ்கிட்ட சொல்லுவாரு. புகழ் என்ன பண்ணும், இந்த உடம்பு வழியா எல்லாத்தையும் இயக்கும். கடவுள் சொல்லிட்டாரு, ஏய் சாலக்குடி போ, அங்க போய் ஒரு வாரம் இரு, பிரேயர் பண்ணு சொல்றாரு. யார்கிட்ட, புகழ்கிட்ட சொல்றாரு, ஆத்மாட்ட சொல்றாரு. ஆத்மா உடனே என்ன பண்ணும், உடம்புட்ட சொல்லி டிக்கெட் புக் பண்ணும், ட்ரெயினில் ஏறுவாங்க, ஒரு வாரம் போய் தியானம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. உடம்பு வாழ்க்கை அத்தனையும் சூப்பராக இருக்கும். இப்படித்தான் ஆவி இப்படி செய்யுது, உடம்பு இப்படி போகுது. பிரைஸ் தி லார்ட். உடம்பு ஆத்மா கொடுக்குது, ஆத்மா ஆவிட்ட கொடுக்குது. இப்போ இவங்களுடைய செயல்களை சொல்லிட்டேன் இல்லைங்களா,
தெரிஞ்சிச்சு இல்லையா? உலகத்தோட நட்புறவு கொண்டு இன்ஃபர்மேஷனை ஆத்மா கொடுக்குது. அவர் கடவுளோட பேசி இன்ஃபர்மேஷனை ஆத்மா கொடுக்கிறார். அப்ப ரெண்டு பேருக்கும் யாரு முக்கியமான ஆளு? இவருதான். உடலுக்கும் ஆவிக்கும் மீடியேட்டர் இவருதான். மீடியேட்டர் என்ன? தொடர்பாளர், தொடர்பு. மீடியேட்டர், மீடியேட்டர்னா எல்லாம் தெரியும். நிலம் வாங்குறீங்க, விற்கிறீங்க, புரோக்கர். மீடியேட்டர். இவரோட பேசணும், இவரோட பேசணும். இவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அன்பான சகோதரர்களே, மத்திய எழுதின செய்தி 16வது அதிகாரம் 26வது இறைவசனத்துல கடவுள் இப்படி சொல்ல. கால் வலிக்குதுங்களா பிரதர்? சேர் போட்டா? மத்திய எழுதின செய்தி 16:26 வாசிப்போம். கடகண்டு வாசிப்போம். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டு மனுஷன் இந்த அருள் தீபா உலகத்தெல்லாம் வாங்கிருச்சு. 5-6 ஃபிளைட் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, கோடி கோடியா பணம் வச்சிருக்கு. அருள் தீபா உலகமெல்லாம் வாங்கிடுச்சு. உடம்பு நல்லா இருக்கு. தம் வாழ்வையே இழப்பாரெனில் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் வாழ்வுன்னு இருக்கு, அதுதான் ஆத்மா. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தன் ஆத்மாவை இழப்பானெனில் என்ன பிரயோஜனம்? அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன அப்படிங்கிறார். உலகமெல்லாம் நான் போய் பில்டிங் கட்டலாம், என் ஆத்மாவில் நான் இழந்து போயிட்டேன்னா, என் ஆத்மா என் சரியா இல்லை அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? நான் பெரிய பெரிய வீடு கட்டலாம், நான் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணலாம், நான் என் பொண்டாட்டி விட்டு இன்னொரு பொண்டாட்டியோட நான் இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? என் ஆத்மா செத்து போச்சே. நான் குடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? பாவத்தில் இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த உடம்பு அழிஞ்சிரும். அப்போ அந்த ஆத்மா ஆவியும் பிரச்சனை ஆயிரும். அப்போ ரொம்ப 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 முக்கியமான பகுதி ஆத்மா. அதான் உள்ளம் என்று சொல்லுகிறோம். இதுதான் வாழ்க்கை. இவர் வேலை அங்கிருந்து வாங்கி கொடுக்கிறாரு, இவர் வேலை சொன்ன உடனே போய் செய்யறாரு. இது உடம்பு டப்பா தான். இந்த டப்பாவுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இவர் தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை என்பது உள்ளம், உள்ளம், மனசு, சந்தோஷம், உணர்ச்சிகள் அத்தனையும் என்பது வாழ்க்கை என்பது இதுதான். the life soul is nothing but our life. மனுஷன் 100 ஆண்டுகள் இந்த உலகத்துல நல்லவனா வாழ்ந்தானா ஆத்மா எப்படி நல்லதா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவன் நல்லவனா வாழ முடியும். அல்லாஹ் கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டப்பா, உலகம் முழுசு நீ வாங்கிட்ட, அம்பானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்ட, உன் ஆத்மா நரகத்துக்கு போவது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 3வது திருமுகம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சிறப்பட்டு வாழ்வு. ஆத்மா ஒழுங்கா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும், ஆவியும் நல்லா இருக்கும். அதை கெடுக்கிறதே ஆத்மா தான். ஆத்மா ஒழுங்கா இருந்துச்சுன்னா இஃப் யுவர் சோல் இஸ் பியூர் அண்ட் குட் அப்படின்னு சொன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அருள் தீபாவுக்குள்ள எந்த நோயும் நோக்காடும் வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 8:25. சரி, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, கடகன்னு ஓடிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதுக்கு மத்தள மாதிரி அவர் சொல்றது கேட்கணும், இவர் சொல்றது கேட்கணும், இப்படி இவர் சொல்றதை அங்க கொண்டு கொடுக்கணும், அவர் சொல்றதை செய்யணும். எக்ஸிக்யூட் பண்ற எக்ஸிக்யூட்டர் இவர் தான், எல்லாத்தையும் செய்ய வைக்கிறவர். நான் வாழ மாட்டேன், ரயிலில் போய் தண்டவாளத்தை போய் சாவணும்னா இவர் சொன்னாதான் இவர் சாவ முடியும், இல்லாட்டினா இவர் நின்றுக்கிட்டே இருப்பார். இவர் ஆத்மா சொன்னதான் நம்ம போக முடியும், ஆத்மா சொன்னதான் எல்லாமே செய்ய முடியும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறைவசனத்துல நம்ம ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி 15:7. மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து